சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வேலைக்கு வந்து கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து உடனே ORS பவுடர் கொடுத்து அவருக்கு கொடுங்க, எலக்ட்ரால் பவுடர் கொடுத்தாரு. உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த கேர் எடுத்துக்கணும் இல்ல, என்னதான் நம்ம வச்சிருந்தாலும் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்காம சார் டக்குன்னு எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. முதல் கலக்கி கொடுங்க மேடம் அப்படி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாரு. அது மாதிரி காசி ட்ரிப்புனா ஜோடியா தான் மோஸ்ட்லி வருவாங்க. ஆனா இங்க வந்து விதவிதமான ஏஜ் குரூப்ல சம்பந்தமே இல்லாம 5 பேர் வந்திருக்கீங்க. அப்புறம் அவங்க வந்து நிமி கூட வந்தவங்க அவங்க அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம். அவ சொந்தக்காரங்க தான் அன்னைக்கு இன்ட்ரோ பண்ணாங்க. அப்புறம் பேசும்போது தான் சொன்னாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க ரிலேட்டிவ் அப்படின்னாங்க. அது மாதிரி சம்பந்தமே இல்லாம ரொம்ப க்ளோஸா நல்லா இதுவா இருந்தாங்க. முரளி சார் அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு செல்ல தம்பின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேனிக்காரருக்கு மட்டும்தான் அவர் அண்ணனா இருப்பாரு, எனக்கு அண்ணனா இருப்பாரு. மீதி பேருக்கெல்லாம் அவர் தம்பின்னு நினைக்கிறேன். அப்புறம் சிதம்பரம் சார், அதான் எங்க ஊர், அவரு எங்க ஊர்ல ஒர்க் பண்ணாரு. அதனால அவர் சிதம்பரம் சார் தான் மனசுல பதிய வச்சிருக்கேன். தனசேகரன் சார் அவங்க ஒய்ஃபு, ஒரு புதுசா ஒரு அக்காவும் மாமாவும் கிடைச்ச ஃபீல் எனக்கு. அப்புறம் அன்னைக்கு வந்து மாத்திரை கொடுத்தாங்க அவரு அந்த மேடம். குமார் சார் அவங்க மிஸ்ஸஸ், எனக்கு புதுசா ஒரு அண்ணா அண்ணி கிடைச்சிருக்காங்க. தேனிக்காரர் வந்து தம்பி, நம்ம எல்லாருக்கும் ஒரு செல்ல தம்பி. அவர்கிட்ட இருந்து வந்து அந்த பொறுமையை நாங்க எல்லாரும் கத்துக்கிறோம். எனக்கு ஃபீல் ஆச்சு அவர்கிட்ட இருந்து. பொறுப்பா அவங்க பாட்டிய ஒய்ஃப இன்னொரு பாட்டிய பொறுப்பா அந்த வயசுல அந்த 40 வயசுல அந்த டிராவல்ஸ் வச்சிருக்காரு. பயங்கர டென்ஷன் பாட்டியா இருப்பாரோன்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு வேலையும் அவங்களை கை பிடிச்சி அழைச்சிட்டு போறது அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே கத்துக்கணும். பெரியவங்களை நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறத கத்துக்கணும் அவங்க கிட்ட இருந்து. செய்யறத பார்த்துட்டு அவங்க குழந்தைங்களும் அதை கத்துப்பாங்க. தாய்க்கு பின் தாரவரெல்லாம் பாயில வைக்கணும் சார். நாம பெரியவங்களை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி பாத்துப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதனால அதுகிட்ட அவங்க கிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டேன். இன்னொருத்தர் ஆர்த்தோ டாக்டரோட அப்பா, அவர் பேர் எனக்கு தெரியல. அவங்க வந்து அவங்க 2 மச்சினிச்சி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு அக்கா மாமா வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கனால தான் அக்கா தெரிஞ்சுக்கலாம்ல. அதுல இருந்து அவங்க அக்கா வந்து நம்ம கூட பிறந்தாங்க. மாமா வந்து இவ்வளவு பாசமா இத்தனை வருஷம் ஐயோ நம்ம குழந்தையாக்காக அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா அவர் அவ்வளவு இதுவா இருக்கிறதுனால தானே, ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறதுனால தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க குழந்தைங்களும் சரி நீ அக்கா மாமாவை நம்பி போ அப்படின்ட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் அவங்கள பாராட்டணும். சார் உங்க பேர் என்ன சார்? மேடம் 2 நாள் வராதனால அவர் நமக்கு மனசுல பதியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆட்டோல வந்தோம் காசிக்கு. அப்பதான் அவங்க 2 பேரும் மனசுல பதிஞ்சாங்க. அவங்க கிட்ட இருந்தும் அந்த பொறுமையை கத்துக்கணும். ஒய்ஃப் வந்து 2 நாள் வரலனாலும் அவர் அந்த காசி விஸ்வநாதரே அழைச்சிட்டு போய் 3ஆவது நாள் 5000 கொடுத்து அதை பார்க்க வச்சு அழைச்சிட்டு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, அதுதான் மெனக்கெட்டாங்க. நம்ம ஆஸ்திரேலியா அண்ணன், அவர் அப்பதான் நான் மனசுல பதிய வச்சிருக்கேன். அவர் 75 இயர்ஸ் ஓல்டு. அவர்கிட்ட இருந்து அந்த சுறுசுறுப்பா நம்ம எல்லாரும் கத்துக்கணும். ஆமா, அவருக்கு 75 வயசுல யாரும் நம்ப மாட்டாங்க. சார் அவங்க பேரு சார் ஆனந்த், அவர் பேரு. அவரும் அந்த அவங்க அக்கா மாமா தானே, அவங்க அக்கா மாமா அந்த பாட்டி எல்லாரையும் பொறுப்பா. ஏன்னா இவருக்கே 75. இவரே ஒருத்தர் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போற டைம்ல இவர் வந்து அவங்களெல்லாம் நல்லா பார்த்து அழைச்சிட்டு போயிட்டாரு. அதனால அவரை ரொம்ப பாராட்டணும். நம்ம பஞ்ச பாண்டவர்கள் அவங்கள ரொம்ப பாராட்டணும். நானும் லேடிஸ் போன பேசிட்டே இருப்பேன். ஆனா அது இன்னும் இவங்க 5 பேரையும் பார்த்து ஃபர்ஸ்ட் நாளே அவங்க கிட்ட சொன்னேன், உங்களை பார்த்தோன்னே எனக்கும் ஆசையா இருக்குங்க, அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விட மாட்டாரு என்ன. லேடிஸ் கேங் என்னமா எல்லாரும் ஜோடியா போலாம் அப்படின்பாரு. இல்ல அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வாங்கி தருவாரு. அவருக்கு அந்த ஹெல்த் இஷ்யூனால அன்னைக்கு வர போக முடியல, அவ்வளவுதானே தவிர சும்மா உங்க எல்லாருக்காக சொன்னாரு. யாராவது ஒருத்தங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல, பரவாயில்ல டைம் இல்லாதனால பாக்கெட்ல பணம் மிச்சமாச்சு, ஒரு 2000 ரூபாய் மிச்சமாச்சுன்னு இருப்பீங்களா, அதை அவர் வெளில சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அப்புறம் வேற யார விட்டேன் தானேப்பா பேரு? ஸ்ரீநாத் தானே. ஸ்ரீநாத் காசி வந்துட்டு போன அந்த கையோட உடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பிக்ஸ் ஆசப்ல ஒரு இன்விடேஷன் வைங்க. அதான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நம்ம சுவாமிநாதன் அண்ணன், அவர்கிட்ட அந்த கமாண்டிங் பவர் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவர் பார்த்தாலே நல்லா கமாண்டிங்கா இருக்காரு. இந்த ஏஜ்ல அது நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். நிறைய கேள்வி கேட்பாரு. இல்ல சார், கேள்வி கேட்டாதான் நாம அறிவை வளர்த்துக்க முடியும். மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம், எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்போம். அதாவது எண்ணம் அழகானால் எல்லா
எல்லாமே அழகாகும். அதாவது வந்து அசோக் சாரோட எண்ணம் வந்து உயர்ந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளிடும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒரு காசு யாத்திரைங்கிறது புனித பயணம். அந்த புனித பயணத்தை வந்து மேற்கொள்றதுக்கு நமக்கு ஒரு உந்துகோலாக அவர் கடவுளாக நமக்கு கடவுளாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒரு தூதுவராக தான் நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா இந்த காசி யாத்திரைங்கிறது என்னோட லைஃப் டைம்ல நான் 20 வருஷமா போகணும் அவரோட ஹெல்த் நல்லா இருக்கும் போதுலேருந்தே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர், வேலைக்கு போகணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தைகளை கரையேற்றணும், அந்த மாதிரியே இருந்தது. அடுத்து ரிட்டையர் ஆகிட்டு வந்து போகலாம்னு நினைக்கும் போது அவருக்கு ஹெல்த் இஷ்யூ. அப்புறம் ஹெல்த் நல்லா கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்ட போது கேட்கும் போது என்னால் வர முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் முரளி சார் வந்து ரொம்ப கட்ஸாக வந்திருக்காரு. அவருக்கும் வந்து 2 இயர்ஸாக ஆகுது பைபாஸ் சர்ஜரி பண்ணி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருந்தும் 2 பேருமே அதை வந்து வெளிப்படையாக காட்டாம கடவுள்கிட்ட கொடுத்ததுனால அவர் ஹெல்த்லேருந்து ரெக்கவர் ஆகி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு அழகாக அவரோட ஃபீட்பேக்கை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு நிக்நேம் வைக்கிற அளவுக்கு அவர் ஹெல்த்தை வந்து காட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு எல்லாருக்கும் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவிக்கு உணவில்லாத பொழுதுதான் வயிற்றுக்கு ஏற்படும். நமக்கு பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு போகும்போதும் முதல்ல வந்து அந்த ஆடியோ போட்டு நம்ம அதை பற்றி ஒரு அறிவை நமக்கு வந்து கொடுத்துட்டாரு, விழிப்புணர்ச்சியை கொடுத்துட்டாரு. காசினா என்ன, கயானா என்ன, அங்கே போய் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவர் சொல்றது மட்டும் இல்லாம ஆடியோவும் போட்டு அதை நமக்கு வந்து ஒரு அழகான வந்து விழிப்புணர்வை கொடுத்து இங்க போனா நீங்க இப்படி எல்லாம் செய்யணும். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு நிஜமாலுமே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் தான். அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறாரு. அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா ப்ரீ பிளானிங் வேணும். அந்த ப்ரீ பிளானிங் இருந்தால் லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும். அந்த ப்ரீ பிளானிங், டைம் மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்குமே முதல்ல வந்து அவருக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்க ஸ்ட்ரென்த். மைண்ட் பிசிக்கலா வந்து ஃபிட்டா இருக்கிறதோட மென்டலா ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் இதையெல்லாம் செய்யணும். அதுக்கு வந்து அவங்களுடைய ஒய்ஃபோட ஃபுல் என்கரேஜ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அடுத்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நான் தனியா வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எல்லா இடத்துலயுமே எனக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க. ஒருத்தர் மட்டும் நான் சொல்ல, அதாவது வந்து காசி படித்துறையில் நான் இறங்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு நிம்மிதான் வந்து அந்த படித்துறையில ஃபுல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணான். அடுத்து பாத்தீங்கன்னா முரளியோட மிஸ்ஸஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயாவது போனேன்னா அம்மா வாங்க அப்படின்னு என்னை கையை பிடிச்சி இறக்கி விட்டு நான் கீழே இறங்குறவரில் இருந்து என்கிட்ட பேகையும் எல்லாரும் வாங்கிட்டாங்க. அப்படின்னும் போது இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு தான். இது வரலும் வெளி ஃபுட்டை சாப்பிட்டது இல்லை. எங்க வீட்டுல ரொம்பவே சொன்னாங்க, வெளி ஃபுட்டு நீ சாப்பிட்டது இல்லை, ரொம்ப வந்து ஹைஜீன் பார்ப்பேன், இது தேவையில்லாத நீ ரிஸ்க் எடுக்கிற, போயிட்டு வந்து இங்க வந்து உனக்கு ப்ராப்ளம் தான் வரப்போகுது. நானும் ரொம்ப பயந்தேன். ஃபுட்டை பொறுத்தவரை இட் இஸ் எக்ஸலண்ட் ஒர்க். அந்த அவங்க கிச்சன் ஒர்க்ல கொடுத்தவங்க எந்த ஒரு இதுவுமே பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டொமக்லாம் அப்செட்டே பண்ணல. அதோட கூட சேர்ந்து யாருமே வந்து டைஜஷனுக்காக வந்து இந்த டைம்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கும்பர், கேரட்டு, ஃப்ரூட் சாலட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்து அதான் டிராவல் முடிச்சு நம்ம போறோம். அந்த மத்தியானம் வந்து அசோக் சார் அதை வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சு அந்த டைஜஷனுக்காக அதை அழகா கொடுத்தாரு. அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து செஞ்சேன். அப்ப அது வந்து அதனாலதான் நமக்கு வந்து யாருக்குமே ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம், பட் அதாவது மேக்சிமம் யாருக்குமே ஹெல்த் இஷ்யூ வரல. இதை நான் வந்து கன்ஃபார்மா சொல்லுவேன். 1 or 2 வந்து இட் இஸ் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். பட் இதுல யாருக்குதான் வந்து 99% வரல, 1% வேணா வந்திருக்கலாம். அதனால வந்து அந்த கிச்சன் டீமுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்றேன். ஏன்னா வந்து எண்ணெய் வந்து திரும்ப வந்து அந்த சூடுபடுத்தின எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் வரும். அந்த பொரியல்ல இருந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் நம்ம ஹெல்த் ரொம்ப நல்லது, சிகப்பு பூசணிக்காய் ரொம்ப நல்லது, அதே போல கோவக்காய் ரொம்ப நல்லது. எது வந்து ஃபைபர் போட்டு, அதே போல பாத்தீங்கன்னா கோதுமை உப்புமா, அது காலையில நேரத்துல சாப்பிடும் போது ஃபைபர் கண்டென்ட். அப்ப அந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ள போகும்போது நமக்கு டைஜஷன் ஈஸியாகி நமக்கு மறுநாள் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும். எதுவுமே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சேன். எல்லாமே இவ்வளவு பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு அப்படின்னா இது வந்து கிச்சன் டீமுக்கு வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசோக் சார் செய்ய முடியாது.
அப்ப வந்து அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பர்ஃபெக்டா அவங்களுக்கு போயிருக்கிறதுனால அதை மிகவும் அருமையா செஞ்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கொரோனா போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. அப்ப வந்து இந்த வாட்டர் கண்டாமினேஷனாலதான் எல்லா ப்ராப்ளமுமே வருது. நமக்கு நினைச்ச அளவுக்கு வாட்டர் கொடுக்குறாங்க. வேஸ்ட் பண்ணவங்களுக்கு பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எல்லா இடத்துலயும் பாட்டில் வாட்டருங்கிறது எங்கேயுமே யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. கேன் வாட்டர் வச்சிருப்பாங்க, நீங்க வேணா அங்க வச்சுட்டோம், நீங்க போய் அதை குடிச்சுக்கோ. ஈவன் நம்ம சாப்பிடும்போது சொல்றேன், ஆஃப்டர்நூன் லஞ்ச் போது மேக்சிமம் எந்த டூர்லயுமே வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க. கேன் வச்சுட்டோம், நீங்க குடிச்சுக்கோங்க. அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வாட்டர் பாட்டில் வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து வெரி வெரி ஒர்த். அதாவது வந்து ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்தது வந்து நான் கடமைக்காக கடனே செய்யல, இது என்னுடைய கடமை. இதோட கூட வந்து அத்தனை யாத்திரிகர்களும் என்னோட வெல்விஷர், அது மட்டும் இல்ல அவங்க நான் ஃபேமிலியா பாக்குறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவர் இதுல தன்னை ஃபுல்லா இன்வால்வ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கடுத்து என்னோட சன் சொன்னாருன்னு சொல்லிட்டு முதல் ஒரு 3 நாள் என்ன பண்ணாரு, நிதின் வந்து என் கூடவே இருப்பான். நான் கூட ஆச்சரியப்பட்டேன், என்னடா நிதின் வந்து நம்மளே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் தான் யோசிச்சேன், ஓ சன் வந்து எங்க அம்மாவை பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து கூடவே இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் போல்ட் ஸ்டெப் எடுத்து எல்லா இடத்துலயும் நான் ஃபார்வர்ட்ல போக ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அவங்க கொஞ்சம் வந்து போல்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பின்வாங்கலாம். அடுத்து இந்த காசியில வந்து சார் சொன்னாரு, நிறைய சின்ன சின்ன ரோடுகள் இருக்கும், மாறி போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னாரு. பயமா தான் இருந்தது. இருந்தாலும் அவர் படைய முன்னால பிடிச்சிட்டு போகும்போது, அவர் பின்னாலே போகும்போது நிஜமா என்னோட கால் வழியில எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. எல்லாருமே நினைச்சிருப்பாங்க, இந்த அம்மா என்னடா வேலை ரீசன், நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், நான் வந்து உங்க கூட பின்னால வந்தனா நீங்க வந்து என்ன எங்க கவனிக்கணும், நீங்க முன்னால போக முடியாது. நான் வேகமா போயிட்டேன்னா அம்மா போயிட்டாங்க, நாம அவங்கள ஃபாலோ பண்ணிடலாம். அது ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா நான் எப்படியும் முன்னால போயிடணும், போயிட்டா அவங்க போயிட்டாங்கப்பா உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். இல்லைன்னா நான் வரவரை நீங்க காத்திருக்கணும், சாமி தரிசனம் உங்களுக்கு லேட் ஆயிடும். இதெல்லாம் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம கடவுள் சக்தியை கொடுத்தாரு, வேகமா ஓடிடு அப்படின்ட்டு அந்த ஓட்டத்துல நான் ஆனா நிஜமாலுமே காசிலையும் காலபைரவர்லயும் எனக்கு அந்த தர்ஷன் வந்து ரொம்ப 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 ரொம்பவே ஆத்ம திருப்தியை கொடுத்தது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னா, அயோத்தியில பாத்தீங்கன்னா ராமரோட தர்ஷன் வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. அதாவது நம்ம எல்லா இடத்துலயும் வெளியில கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அது முதல் வெறும் 1/2 hourல வந்து நான் அயோத்தியில போய் ராமரை தர்ஷன் பண்ண நான் நினைக்கவே இல்லை. இப்ப இதோட எல்லாரும் சொன்னவங்க எல்லாம் வீல் சேர்ல தான் போகணுங்களா, நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எல்லாருமே போனவங்க எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியல எங்க இருந்து அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த ஸ்டாமினாவும் கடவுள் கொடுத்தாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஏற வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஸ்லோகம் தான். நம்ம சேன் பண்ண நமக்கு அந்த சக்தி, அந்த வழி இருக்கு. பட் ஆனா அந்த வழியை மறந்து நான் வந்து வாக் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்ப வந்து காயத்ரி மந்திரத்தையும் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகச நாம தத்துல்யம் ராம நாம வரானே, இந்த ஸ்லோகத்தை நீங்க எப்ப வேணா சேன் பண்ணலாம். உனக்கு ஒரு கஷ்டமா இருக்கா, அப்ப வந்து ஐயோ அம்மா கடவுளேன்னு கூப்பிடாது, ராமரை கூப்பிடுது. இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கனாலே உனக்கு எவ்வளவு அதான் கடல் போல துன்பம் இருந்தா கூட அந்த துன்பம் வந்து மறைச்சு போயிடும். அதே போல வந்து காயத்ரி மந்திரம் நீங்க